ஈசா அத்தை என்ன சாமி பண்ணிட்டு இருக்கறல அத்தை காம்பு எல்லாத்தையும் பேக் பண்ணதெல்லாம் சரியா இருக்குதான்னு சொல்லி பாத்துட்டு இருக்கேன். அப்படியா? இடுப்பே வலி பிடிச்சிருது அத்தை. இடுப்பே வலி சாமி நல்லெண்ணெய் போட்டுக்கேன் சாயந்தரம் பதமா புக் பண்ணு. ஆமா மக்களே, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம காம்போங்க கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 100-150 காம்போக்கு மேல நம்மளுக்கு வந்திருக்குதுங்க. எல்லாமே போட்டு வெரிஃபை பண்ணி 15 பொருள் கரெக்டாக போயிருக்குது அப்படின்னு எல்லாம் பார்த்தீங்க. அட்ரஸ் எல்லாம் எழுதி கரெக்டாக ஸ்டிக்கர் ஒட்டி எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி 7-8 மணி ஆயிருங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு பொருளை பண்ணிகிட்டே இருக்கோம். நாங்களும் பார்த்தீங்க அப்படின்னா வக்கிப்பில் போடுறதுங்க உள்ள பொருள் போடுறதே பேக் பண்ணுறது இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஆமாம் சார், அப்படி தான் போடணும். அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு லேபிள் ஒட்டி அது ஒட்டி இது ஒட்டிட்டு வைக்கிற பொழுது ஒரு வழியாகி என்னத்தை பண்ணுறது? இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது சாமி. என்ன பண்ணுறோன்னா அதுக்கு நல்லா கொதிக்க தண்ணி காய் வச்சு இடுப்பு மேலே ஊற்றி சாயந்தரம் போய் மெட்டு மேலே படுத்தடி கண்ணை மூடி தூங்கும். சரி காலையில் எந்திரி நல்லா இருக்கும். வெட்டு இருக்கு மக்களே. அத்தை சொன்ன மாதிரிங்க நல்ல சுடு தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதிக்க காய்ச்சி ஏற்றி இடுப்பில் ஊற்றிடுறேன். இடுப்பில் ஊற்றி கம்மன் படுத்துக்கோ. ஆமாம், இடுப்பில் ஊற்றி கம்மன் அங்கேயே படுத்துக்கிற கம்மனு ஏற்ற படுத்துக்க. காலையில் அவ்வளோ காலையில் எங்கே எந்திரிக்கிறது? சுடு தண்ணி இல்லை, சுடு தண்ணி காய்ச்சி இடுப்பில் ஊற்றிட்டு அங்கேயே படுத்து எப்படி காலையில் எந்திரிக்கிறது? ரத்தோட பிரிவாய்க்கு மக்களே. நீங்களும் வந்துங்க நல்ல சுடு தண்ணி காய்ச்சி சாமி நீங்க ஊத்திர வேண்டாங்க. என் பையன் ஊத்துட்டு இடுப்பு வலி நல்லா இருக்கு, அவ்வளவுதான் மக்களே. நல்ல சுடுதண்ணியில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேளாதி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படி தண்ணி வாத்திட்டு படுத்தா சூப்பரான தூக்கம் இல்லை. நான் கொதிக்க வாத்தா தான் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறேன். அப்படித்தான் நீ வா. சரி நீங்க சொல்ற மாதிரியே வாத்துறேன் மக்களே. காம்போலாம் பேக் ஆகி ரெடி ஆகிட்டு இருக்குங்க. உங்களுக்கு காம்போ வேணா வாட்ஸ்அப் வெப்சைட் ஆர்டர் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.